வணக்கம் 3 BHK இல்ல 1 BHK ஒரு வீடு வாங்குறது கூட ரொம்ப கஷ்டம் தான். கொரோனா வரதுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் கூட எப்படியாவது அடிச்சு பிடிச்சி காசு மிச்சம் பண்ணி சேவிங்ஸ் எல்லாம் போட்டு ஒரு செகண்ட் ஹேண்ட் ஃப்ளாட்டாவது வாங்கிடலாம் அப்படின்னு நானும் என் ஒய்ஃபும் அலைஞ்சிருக்கோம். ஆனால் அப்போ அது சாத்தியப்படவே இல்லை. தென் கொரோனா வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னு உங்களுக்கே தெரியும். சர்வைவலுக்கே போராட்டம் அதிகமாகிடுச்சு. இப்போ இருக்கிற ட்ரெண்டில் சிட்டி உள்ள ஒரு மிடில் கிளாஸ் நினச்சா வீடு கிடையாது, 10க்கு 10ன்னு ஒரு சின்ன ரூம் கூட வாங்க முடியாது. அந்த அளவுக்கு தான் விலை எல்லாத்தையும் பயங்கரமாக அந்த ஸ்கை ராக்கெட்னு சொல்லுவாங்களே அந்த அளவுக்கு ஏற்றி வச்சுருக்காங்க. சரி, செகண்ட் ஹேண்ட் ஃப்ளாட்லாம் வாங்கினா பார்த்தீங்கன்னா அதில் கூட ஏதோ இந்த ஸ்டாம்ப் வேல்யூ கைட்லைன் வேல்யூன்ற மாதிரி எல்லாத்தையும் ஏற்றி வச்சுருக்காங்கன்ற மாதிரி சமீபத்தில் ஒரு ஆர்டிகல் படித்தேன். ஸோ இப்படி சொந்த வீடு அப்படிங்கிறத சுற்றி எல்லாருக்குமே அவங்கவுங்க வாழ்க்கையில் ஒரு அனுபவம் இருக்கும். முக்கியமாக மிடில் கிளாஸுக்கு கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஒரு ரிலேட்டபிளான எமோஷனை நம்பி தான் இந்த டீம் களம் இறங்கியிருக்காங்க. இந்த வீடு எப்படி கட்டப்பட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன். மைல்டு ஸ்பாய்லர்ஸ் அஹெட். த்ரீ BHK CID சங்கர் மாதிரி டைட்டிலேயே ஸ்பாய்லரோட தான் ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். சரத்குமார், தேவயானி, மீதா, சித்தார்த்தன் ஒரு ஹாப்பி ஃபேமிலி. பட் இவங்களுக்கு ஒரு வீடு வாங்கணும். முக்கியமாக எல்லாருக்கும் தனித்தனியாக ஒரு ரூம் இருக்கிற மாதிரி 3 பெட்ரூம் வீடு வாங்கணும் அப்படிங்கிறது தான் கனவு. அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்துக்கிட்டே வராங்க. 2006 ஆரம்பமாகிற இவங்களுடைய இந்த கனவு என்னாச்சு, நடுவில் இவங்களுக்கு வர அந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் என்னென்ன, அப்பாவா சரத்குமார் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் மட்டும் இல்லை, பசங்க மீதா, சித்தார்த்தன் இவங்களுடைய லைஃப் என்னாச்சு, இவங்க நினச்சா மாதிரி வீடை வாங்க முடிஞ்சுதா இல்லையா, இதெல்லாம் தான் இந்த படம். சரத்குமார் மாதிரி ஒரு சீனியர், சித்தார்த் மாதிரியான ஒரு பெர்ஃபார்மர் இருக்கிற படத்தில் சைத்ரா ஆச்சாருங்கிற ஒரு ஜூனியர் தான் பெஸ்ட் ஆக்டராக தெரியுறாங்க. ஸ்கூல் டைம்லேருந்து சித்தார்த் கிட்ட பேசுகிற அந்த ஒவ்வொரு மொமெண்ட், எதையுமே பேசாமல் கண்ணிலேயே மொத்த எமோஷனையும் தேக்கி வச்சுக்கிற விதம், சித்தார்த்தை திரும்ப பார்க்கும்போது கொடுக்குற ரியாக்ஷன், தென் 2 பேருக்குமான எமோஷனல் மொமெண்ட்டுன்னு சைத்ராவோட போர்ஷன்ஸ் ரைட்டிங்லையும் சரி பெர்ஃபார்மன்ஸ்லையும் சரி இந்த படத்தில் ஸ்டாண்ட் அவுட்டாக தெரிஞ்சுது. இந்த சீன்ஸில் சித்தார்த்தும் கூட ரொம்ப நேச்சுரலாகவே இருக்கார். தன்னுடைய ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டியை மீறி இப்படி ஒரு தோத்து போன கேரக்டரை செல் பண்ண சரத்குமார் சில காட்சிகளை கஷ்டப்பட தான் செய்கிறாரு. ஆனால் அப்பா மாதிரி ஆயிடாதப்பா அப்படின்னு சொல்கிற விதமாக இருக்கட்டும், ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பான்னு கேட்குறதா இருக்கட்டும், அடித்தா மட்டும்தான் வயலன்ஸா, நானும் தான் அதை பண்ணியிருக்கேன்னு ரியலைஸ் பண்ணுற அந்த ஒரு மொமெண்ட்டாக இருக்கட்டும், இப்படியான சில இடங்களில் அட்டகாசமான போர்ட்ரேயல்னு சொல்ல வைக்கிறாரு. அப்படியான மொமெண்ட்ஸ் இந்த கதையில் இன்னும் கூட நிறைய தேவைப்பட்டுச்சு. பல பேர் வீட்டில் பார்க்க முடிகிற, நல்லா படிக்கிற, கான்ஃபிடென்ட்டான, எல்லாத்தையும் முன்னாடி நின்று பிளான் பண்ணுற அந்த கடை குட்டி ரோலில் மீதா கேரக்டரைசேஷனாகவும் நல்லா இருந்தது. அவங்களும் செம்ம கான்ஃபிடென்ட்டான ஸ்ட்ராங்கான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. தொடர் சஃபரிங்கில் இருக்கிற கேரக்டர்னாலேயோ என்னவோ தேவயானி பேக்ரவுண்டில் காணாமல் போயிருக்காங்க. அந்த கேரக்டர் இன்னும் கூட கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஹீரோவுடைய காலேஜ் மேட்டாக வர சதீஷ் நல்லா நடிச்சிருக்காரு. இயக்குனர் உதவியோட 21 வருஷ டைம்ல ரொம்ப ஸ்மூத்தாக காட்சிகளை நகர்த்திருக்காரு எடிட்டர் கணேஷ் சிவா. சினிமாட்டோகிராஃபி, காஸ்டியூம்ஸ், ப்ரொடக்ஷன் டிசைன் எல்லாமே விஷுவலாக பார்க்கும்போது இந்த ஈஸி ஆன் ஐஸ் அப்படிங்கிற மூட்லேயே டிசைன் பண்ணப்பட்ட விதம் நல்லா இருக்கு. நடிகர்களை அவங்களுடைய நேச்சுரல் அப்பியரன்ஸை தாண்டி வெவ்வேறு டைம் லைனில் வெவ்வேறு ஏஜில் காட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் மேக்கப் அதுக்கு பெருசாக கை கொடுக்கல. கண்டிப்பாக இன்னும் நல்லா பெட்டராக இருந்திருக்கலாம். அம்ரித் ராம்நாத்தோட இசை தான் இந்த ஸ்க்ரீன் பிளேவுக்கு உயிர் கொடுத்துருக்கு. இந்த படத்துடைய இந்த பேசிங், எடுக்கப்பட்ட விதம் பெருசாக சலிப்பு தட்டாமல் இருக்கிறதுக்கும் எமோஷனல் கன்சிஸ்டன்சியை இந்த படம் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இவருடைய பின்னணி இசை தான் முக்கியமான காரணம். இதை தாண்டி செகண்ட் ஹாஃபில் யோகி பாபு வர 2-3 காட்சிகளில் ஹியூமர் நல்லா இருந்தது. விவேக் பிரசன்னாவுடைய அந்த ஆட்டிடியூட் நல்லா இருந்தது. சித்தார்த் ஒரு மொமெண்ட்டில் பர்ஸ்ட் அவுட் ஆகி பேசுகிற வசனங்கள் நல்லா இருந்தது. ஒவ்வொரு வாட்டியும் தோல்வியோட விளிம்பில் அவருக்குள்ளே வர அந்த கில்ட், ஃப்ரஸ்ட்ரேஷன் அவர் காட்டின விதம் ரொம்ப நல்லா இருந்தது. வில்லன்கள்னு யாரும் தனியாக இல்லாமல் இயல்பான நம்மளால் புரிஞ்சிக்க முடிகிற சூழல்களே வில்லனாக மாறுற விதம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த படத்துடைய மற்ற சில பாசிட்டிவ்ஸ். ஹீரோடைய ஃப்ரெண்டு கேரக்டர்னு ஒரு அழுத்தமான பேக் ஸ்டோரியை லைட்டாக ஹிண்ட் பண்ணுறாங்க. பட் அதை பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணல. பட் அவர் வர சீன்ஸ் நல்லா இருந்தது. சினிமா ஒரு மேக் பிலீவ் உலகம் தான். அது தெரிஞ்சுதான் நம்ம ஒவ்வொரு படத்தையுமே பார்க்குறோம். ஆனால் சினிமாவில் பெரிய சவால் என்னென்னா, ஐரணி என்னென்னா, அது சினிமாவாக தெரியக்கூடாது அப்படிங்கிறது தான். அது எவ்வளோ தூரம் கிரவுண்டடாக இருக்கோ, ரியலிஸ்டிக்காக ஃபீல் ஆகுதோ அவ்வளோ தூரம் நம்மளுக்கு அது கனெக்ட் ஆகும். இந்த படத்துடைய ட்ரெய்லர் அப்படி ஒரு யதார்த்தமான உலகத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்தது. ஆனால் படம் எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகலை. எமோஷ்னலி ரொம்ப டிஸ்டன்ட்டாகவே இருந்துச்சு. ஏன்னா ரைட்டிங்கில் இருந்த அந்த நேர்த்தியை விஷுவலாகவும் கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணதில் அதிகப்படியாக நேர்த்தி ஆகிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. ஸோ ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு மெயின் கேரக்டருடைய பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப ஸ்டேஜியாக இருக்குது. எங்கேயுமே ஒரு லைஃப் ஃபீல் ஆகலை. இது சித்தார்த்தை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக காட்டுற போர்ஷன்ஸ்லேருந்தே ஆரம்பமாகுது. சித்தார்த் கண்டிப்பாக யங்காக தான் இருக்காரு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் 11th படிக்கிற ஸ்டூடெண்ட் அளவுக்கு யங்கா எனக்கு கன்வின்சிங்காக இல்லை. சித்தார்த் ரொம்ப நல்லா நடிக்கிற நடிகர் தான். ரொம்ப சின்சியராக ஒவ்வொரு காட்சியையும் மனசில் கொண்டு வந்து செம்மையாக நடிச்சிருக்காரு. ஆனால் அது படமாக்கப்பட்ட விதம் சினிமாவே இருக்குது, படமாகவே இருக்குது. ஃபேமிலியாக பேசுகிற ஒவ்வொரு சீன்லையுமே எல்லாரும் ஒரு ஆர்டரில் லைனாக வந்து ஒவ்வொரு பொசிஷனில் நின்று பேசுகிறாங்க. முக்கியமான தருணங்கள் எல்லாத்துலேயுமே இப்படியான ஸ்டேஜ்டு இயல்புத்தன்மை எட்டி பார்த்துக்கிட்டே இருக்குது.
எல்லாருக்குமே வீடுங்கிறது பெரிய கனவு தான். அதை கதையாக சொல்லும்போது மட்டும் வீடுங்கிறது மரியாதை அப்படிங்கிற அந்த ஒரு வசனத்தை தாண்டி இன்னும் கூட அழுத்தமான ஒரு ரீசனிங் தேவைப்படுது. எஸ், மிடில் கிளாஸாக இந்த படத்துடைய கேரக்டர்ஸ் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகளை என் குடும்பத்துலையும் என்னை சுற்றி இருக்கிறவங்க குடும்பத்துலையும் கூட நான் பார்த்துருக்கேன். ஆனால் அதெல்லாம் இங்கே கதைக்கு வாக்கா வரிசை கட்டி வர மாதிரி தான் இருக்கே தவிர ஆர்கானிக்காக ஃபீல் ஆகலை. எந்த விதமான லைட்டர் மொமெண்ட்டும் இல்லாமல் முதல் பாதி வெறும் ட்ராமாவே கடந்து போகுது. சரி, அது இருக்காதுன்னு நினச்சா திடீர்னு டோனலி செம்ம ஷிஃப்ட் ஆகி யோகி பாபு கேரக்டரை கொண்டு வந்து லைட்டாக மாற்ற ட்ரை பண்ணுறாங்க செகண்ட் ஹாஃபில். தென் இங்கேருந்து படம் இன்னும் சில வாழ்க்கை பிரச்சனைகள்லாம் தாண்டி திடீர்னு ஒரு நம்பிக்கை கதையாக மாற ஆரம்பிக்குது. கடைசி டைம் லைன் டிரான்சிஷனில் பாசிட்டிவாக கொண்டு போய் முடித்தாலுமே கூட அந்த மொமெண்ட்டுக்கான அந்த ப்ராப்பரான பில்டப் கதையில் இல்லைங்கிறதுனால ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ இந்த 3 BHK எப்படி இருக்குதுன்னு சொல்லணும்னா, இந்த படத்துலேயே ஒரு வசனம் வரும் ஒரு கட்டத்தில், நீ இன்ஜினியரிங்கான எல்லாத்தையுமே படிச்சிருக்க, எல்லாத்தையுமே சரியாக புக்கில் இருக்கிற டெஃபினிஷன்லாம் வார்த்தை மாறாமல் அப்படியே மக்கப் பண்ணி எழுதிருக்க, ஆனால் நீ இன்ஜினியர் கிடையாது அப்படின்னு. அப்படி ஒரு ஃபேமிலி எமோஷனல் ட்ராமாவுக்கான எல்லா எலிமெண்ட்ஸும் படத்தில் இருக்குது, பீட்ஸ் இருக்குது, நடிகர்கள் நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் சினிமாவாக மட்டுமே இந்த படத்தில் ஃபீல் ஆகுது. தியேட்டரில் எல்லாருக்குமே இப்படியே தான் ஃபீல் ஆச்சு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என் நண்பர்கள் சிலரே கூட பார்த்தவங்களாம் அவுட் அண்ட் அவுட் ரொம்ப ரசித்து நெகிழ்ந்து அழுதெல்லாம் இந்த படத்தை பார்த்தாங்க. எனக்கு அதே ஃப்ரீக்வன்சியில் இந்த படம் ஒர்க் ஆகலை. அவ்வளவே என்கேஜ்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டரை பெருசாக மைண்ட் பண்ணாமல் குவாலிட்டியான ப்ரொடக்ஷனில் ஒரு நீட்டான ஃபேமிலி ட்ராமா படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். அண்ட் ஒரு ஃபுட் நோட் சொல்லணும்னா, பிக்சார் எடுத்த அப் அப்படிங்கிற ஒரு அனிமேஷன் படம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அந்த அப் தான் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த படத்தில் ஒரு டைட்டில் மாண்டேஜ் ஒன்று வரும். இந்த மொத்த 3 BHK படமும் சேர்ந்து அந்த ஒரு சின்ன டைட்டில் மாண்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் அதை பார்க்காதவங்க முடிஞ்சால் பாருங்கள்.